அன்பான தமிழக மக்களுக்கும் அக்கால பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்போது ஒரு வீடியோ போடுறேன், ஒரு 8 செகண்ட் வீடியோ. அதில் ஒரு பெண் தாவேகா தொண்டர் பேசியதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி பேச வரேன். நம்ம விஜய் அண்ணாவை தவிர அடுத்த ஆட்சியில மு.க. ஸ்டாலின்லாம் வந்து உட்காந்தாருனா நாங்களே பிள்ளைகளும் மருந்து ஊத்தி கொண்டுறணும், நாங்களும் மருந்து குடிச்சே செத்துறணும். என்ன மக்களே, இந்த வீடியோ பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான வீடியோ. தாவேகா தொண்டராக இருந்த அந்த பெண்மணி கழுத்தில் தாவேகாவோட துண்டு இருந்ததுனால அவங்க தாவேகா தொண்டர். அப்புறம் அவங்க பேசிய பேச்சுக்களும் விஜய் ஆட்சிக்கு வரலன்னா நானும் என் குழந்தைங்களும் மருந்து சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோன்னு சொல்லியிருக்காங்க, தற்கொலை பண்ணிப்போன்னு சொல்லி போயிருக்காங்க. எவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ. ஸோ இதை தொடர்ந்து நேற்று விஜய் ஒரு யூடியூப் போஸ்ட் போட்டிருந்தார். அதில் 26 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கு காரணம் அவருடைய இளை தொண்டர்களும் பெண்மணிகளும் அதிக அளவில் அவருக்கு ஆதரவு தெரிவித்தனால தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. அதனால் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். இது தொண்டர்களிடையே நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக தான் இருக்குது. அப்படி தான் இருக்கணும் ஒரு தலைவரோட பேச்சு. ஆனால் அவருடைய தொண்டர்களை அவர் புரிஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன் நான். இளம் தொண்டர்கள், தோல்வியை தாங்கக்கூடிய மன வலிமை இல்லாத தொண்டர்கள். ஆகவே அதில் ஒரு 10-20 பேர் இந்த மாதிரி மரண சம்பவத்துக்கு தூண்டப்பட்டு மரணம் அடைந்தால் அந்த கெட்ட பெயர், அவப்பெயர் விஜய்க்கு தான் சேரும். இது ஏற்கனவே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நடந்தால் இது இன்னும் அவருக்கு அவப்பெயரை உண்டாக்கும். அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, விஜய் இம்மீடியட்டாக உடனடியாக ஒரு வீடியோ வெளியிட வேண்டும். அதில் அவர் தன் தொண்டர்களுக்கு எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டு தோல்வியை சந்திக்கும் மன வலிமையை ஊட்டுவதாக ஒரு வீடியோ பதிவிட வேண்டும் என்று விஜயுடன் வேண்டிக் கொள்கிறேன். விஜய்க்கு மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. அவர் வின் பண்ணுவாரா, வெற்றி பெறுவாரா, தோல்வி அடைவாரா என்பது முக்கியமல்ல. அவரால் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுத்தால் அது நல்லது என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.